வணக்கம். உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரத பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்க வரேன், எப்ப என்ன சந்திக்கணும்னு கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும், இமெயில் ஐடிலயும் எங்க டீம கனெக்ட் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூர்ல ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெஃபினட்டா சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சண்டே. எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால இன்னைக்கு நான் பேசுகிறேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு மணப்புரம் ஃபைனான்ஸை பற்றி பேசலாம்னு நினச்சேன். மணப்புரம் ஃபைனான்ஸில் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஒரு ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ்னால 277 ரூபாயில இருந்த ஸ்டாக்கு 200 ரூபாய்க்கு கீழே விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் மணப்புரம் லோன் கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ. மணப்புரம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட நான் கோல்டு மைக்ரோ ஃபைனான்சிங், ஹவுசிங் ஃபைனான்ஸ், வெஹிக்கிள், எம்எஸ்எம்இ பர்சனல் லோன்ஸ்ல தான் மெயினாக என்பிஏ க்ரோத் இருக்கு. அது ப்ரொடக்டிவிட்டினால குறைஞ்சிது அப்படிங்கிறாங்க. 2-3 காரணம் சொல்றாங்க. ஃபார்ம் லோன் வேவர் வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல சில பேர் லோன் கட்டல. ஹீட் வேவ்னால சில பேரால் ப்ரொடக்டிவிட்டி இஷ்யூ இருந்து அவங்களுக்கு பணம் வரலன்னு கட்டாமல் இருந்ததாகவும், ஜென்ரல் எலெக்ஷன்னால லாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருந்து சில பேர் லோன் கட்டல அப்படின்னு சொல்றாங்க. இதனால பேமெண்ட் டிலே ஆகுது, கிளியரிங் டியூஸ் இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள நாங்கள் அதை சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட் 2286 crores in Q1 2025. இது சீக்வென்ஷலி லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் 21% ஏறி இருக்குங்கிறாங்க. சேலஞ்சஸ் மைக்ரோ லோன் கொடுத்த இடத்துல தான் இந்த ப்ராப்ளம்ங்கிறாங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசீர்வாத் லிஸ்டிங் இந்த வருஷம் நடந்துடும். அது 21% இயர் ஆன் இயர் ஏஇஎம் ஏறி இருக்கு. கோல்டு லோன் 14 to 15% ஏறும். இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு லோன்லையும் 15% ஏற்றுவோம், அதே மாதிரி நான் கோல்டு லோன்ஸையும் 15% ஏற்றுவோம்னு. ஸோ கோல்டு லோன் புக்கு 24,000 கோடி இருக்குது. அண்டு நான் கோல்டு 20,000 கோடி கிட்ட இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 44,932 crores இருக்குது. இவங்க இந்த ஆசீர்வாத் ஃபைனான்ஸை தனியாக கம்பெனி, அது இப்போதைக்கு அது சப்சிடரியாக இருக்குது. அதை தனியாக லிஸ்ட் பண்ணுறதுக்கு டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லாம் அப்ரூவ் ஆகிடுச்சு. எப்போ இஷ்யூ போடணும்னு டைமிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமிங் வந்தோடனே டெஃபினட்டாக இஷ்யூ போடுவாங்கன்னு. ஸோ இது 200க்கு கீழே போச்சுன்னா நம்மளுக்கு இது நல்ல கன்சன்ட்ரேஷன். ஏன்னா ஆல்மோஸ்ட் புக் வேல்யூ லெவலுக்கு வந்துருச்சு. அண்ட் இது நல்ல டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்கு. எவ்ரி குவார்ட்டர் 1 ரூபி உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லது. அடுத்தது மற்ற பெரிய ரீட்டைல் பிராண்ட்ஸ் எல்லாம் பெருசாக சேல்ஸ் ஏறலை. அதில் ஷாப்பர் ஸ்டாப்பு, கோ ஃபேஷன், தேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பேட்டா, ரிலையன்ஸ் ரீட்டைல் எதுவுமே பெருசாக க்ரோத் இல்லை. இதுக்கு ஈக்குவலாக க்ரோத் கோ ஃபேஷனில் 16%. ஆனால் ட்ரெண்ட் மட்டும் பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிருக்கு. 2022ல் 90%, 2023ல் 99%, அண்ட் 24ல் 55%. இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 57% ரெவென்யூ க்ரோத் இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்பர் ஆஃப் ஷாப்ஸை ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இந்த வெஸ்ட் சைடு வெரி ஸ்லோ டு க்ரோ. பல வருஷங்கள் க்ரோத்தே இல்லாமல் ரொம்ப லோ லெவலில் தான் க்ரோத் இருந்தது. அதுக்கப்புறம் ஜூடியோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு டேக்கன் டு க்ரோக்கு மெயின் காரணம் என்னென்னா, அவங்க ப்ரைவேட் லேபிள் கம்பெனியாக மாறணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. நார்மலாக ரீட்டைலில் என்ன ஆகும்னா, மற்ற ப்ராடக்ட்ஸை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மார்ஜின் விற்பாங்க. இவர் என்ன டிசைட் பண்ணாருன்னு, நியோல் டாட்டா, ரத்தன் டாட்டாவோட யங்கர் பிரதர், இவரே எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இவரே வச்சுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டார். ஸோ வெளியில் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கொடுத்து ப்ராடக்டை வாங்கி விற்க ஆரம்பித்தார். வெஸ்ட் சைடில் ஸ்லோவாக அதை குறைச்சாங்க. இப்போ 0% அவுட் சைடு மெட்டீரியல், எல்லாமே வெஸ்ட் சைடு ப்ரைவேட் லேபிள் தான். ஜூடியோவை என்ன பண்ணாங்கன்னா, ஃபேஷனபுளாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டுலேருந்தே எல்லாமே லோக்கல் ப்ரைவேட் லேபிள் அண்ட் less than 1,000 rupees தான். எதை எடுத்தாலும் 1000 ரூபாய்க்கு கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டை போட்டாங்க. ஸோ 228 வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸும் 559 ஜூடியோ ஸ்டோர்ஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டார் ஹைப்பர் மார்க்கெட்டில் இதோட ஸ்டோர் இன்சைட் ஸ்டோர் கான்செப்டும் சில இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதனால தான் இது வைர ஊசி. பட் ஆனால் ரேட் பயங்கரமாக ஏறிடுச்சு. இது பக்கமே போகாதீங்க. அடுத்தது சுனில் டிசோசா என்ன சொல்லியிருக்காருன்னா,
ஸ்டார்பக்ஸ் அமெரிக்காவில் டர்மாயில் இருக்குது, பட் இங்கே நாங்கள் தான் மேனேஜ் பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு மேனுவல் இருக்குது, அந்த மேனுவல் படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து டாடா குரூப்பில் வந்து லேபர் ப்ராப்ளம்லாம் இருந்ததே கிடையாது. வி டேக் கேர் ஆஃப் தி லேபர் பெட்டர் அண்ட் எங்களோட ஹெச்ஆர் பெட்டர். எங்கள்கிட்ட 440 கடை இருக்குது. எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ரேப்பிடாக க்ரோ பண்ணுவோம். ஒரு புது ஸ்டார்பக் வந்து எவ்ரி 3 days திறக்கிறோம். 2028 1000 கடை போயிடும். அண்ட் எங்களுக்கு வந்து பேக் எண்டில் வந்து காஃபி பிளான்டேஷன்லேருந்து எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது. ஸோ வேர்ல்டு வைட் நடக்கிற டர்மைல் எங்களை அஃபெக்ட் ஆகாது. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் வேவ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் இவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தாங்க. முந்தா நேற்று ஒரு ரிப்போர்ட் வந்தது. அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாத்ரூமில் யாரும் கேமரா வச்சுட்டாங்கன்னு ஒரு ரூமர். இதெல்லாம் வந்து சேஃப்டி கிளாஸஸை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். இதனால் அங்கே தேர்ட் வேவ்லேயும் அஃபெக்ட் ஆகுங்கிறாங்க. பட் ஓவரால் இவங்க வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்க. அதனால் இவங்க புது காம்படிஷன்லாம் வரும். போர்ட்டியே மேனேஜர், டிம் ஹார்டன், தேர்ட் வேவ் காஃபி இதெல்லாம் வரும். பட் இவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்களுக்கு டீப் கனெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் பேக்வர்ட் இன்டெக்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த தேர்ட் வேவ் காஃபி எல்லாம் வந்து பிஇ ஃபண்ட்ஸ் ட்ரை அவுட் ஆகிடுச்சுன்னா இது பெரிய ப்ராப்ளம் வரும். காஃபி பெனட்ரேஷன் இந்தியாவில் 25% தான் இருக்குது. பட் இது வந்து இவங்க ஆக்சுவலி டாடா கன்சியூமருங்கிறது வந்து டாடா டீங்கிற கம்பெனி தான் ஆரம்பிச்சது. ஸோ இவங்க என்டையர் மார்க்கெட் செக்மெண்ட்டில் இருக்காங்க. அடுத்தது இவங்களோட ரைட்ஸ் இஷ்யூ பெண்டிங்காக இருக்குது. August 19th டேட்டு. எனக்கு லெகசி ஹோல்டிங் இருந்தது, நான் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு இருந்தால் நீங்களும் டெஃபினட்டாக இதை அப்ளை பண்ணுங்கள், சீப்பாக கிடைக்கிது. அடுத்தது உங்களோட 4-5 கேள்விக்கு பதில் சொல்லலான்னு நினச்சேன். இந்த கேள்விக்கு பதில்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்கள் டாடா மோட்டர்ஸை 100 சொன்னீங்க, 200 சொன்னீங்க, இன்றைக்கி அது 1000 போயிடுச்சு, இன்றைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாமான்னு. ஃபஸ்ட்டு இப்போ கன்சிடர் பண்ணணுமா வேணாமாங்கிறது உங்கள் டிசிஷன், என் டிசிஷன் இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டாடா மோட்டர் டிவிஆரும் டாடா மோட்டரும் மர்ஜாக போகிறது, அதில் ஒரு ஆர்பிட்ராஜ் இருக்குது ஈவன் அட் கரண்ட் ப்ரைஸ். இப்போ ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். பட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா கம்பெனி 2 பிரியும். கம்பெனி 2 பிரிஞ்சால் ஒரு பேசஞ்சர் காரும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளும் கிடைக்கும். கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனி வந்து ஒரு டாமினன்ட் இந்தியா பிளேயர். இத்தனை நாள் என்ன இருந்ததுன்னா, இங்கே கமர்ஷியல் வெஹிக்கிளில் இருந்த கேஷ் ரிசர்வ்ஸை வச்சு தான் பேசஞ்சர் வெஹிக்கிளை க்ரோ பண்ணாங்க. இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக போயிடும், இது தனியாக போயிடும். அதே மாதிரி உள்ளக்குள்ளே இருந்த ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி டாடா கேபிட்டலாக மாறிடும். அந்த டாடா கேபிட்டல் ஷேர்ஸ் எங்கே இருக்குங்கிறது ஒன்றும் கிளியராக தெரியல. டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சப்பறம் நான் சொல்லலாம். அதே மாதிரி டாடா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஹோல்டிங்கும் எங்கே இருக்குன்னு தெரியாது. பட் இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாடா மோட்டார்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாடா பேசஞ்சர் வண்டி கிடைக்கும், டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடைக்கும், ஒரு ஷேர் ஆஃப் டாடா கேபிட்டல் கிடைக்கும், அண்ட் டாடா டெக்னாலஜிஸில் 60% கிடைக்கும். ஸோ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினீங்கன்னா 4 ஐஸ்கிரீம் கிடைக்கும். அண்ட் இந்த ஐஸ்கிரீம் இப்போதைக்கு மற்ற மார்க்கெட் பிளேயர்ஸோட ரிலேட்டிவாக சீப்பராக இருக்குது. அதனால தான் இதை கன்சிடர் பண்ண சொன்னேன். அடுத்தது இன்னொருத்தர் கேட்டிருக்கிறாரு, பஜாஜ் ஆட்டோ பற்றி பேசுங்கன்னு. நான் பஜாஜ் ஆட்டோ பேசணும்போது 2200 விலை, இப்போ ஆல்மோஸ்ட் 10,000 கிட்ட போயிடுச்சு, வைர ஊசி ஆயிடுச்சு. அதனால் இப்போ அதை பற்றி பேசுறதில்ல. ஃபேபுலஸ் கம்பெனி, உங்களுக்கு வைர ஊசி வாங்கணும்னு இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது ஹீரோ மோட்டரை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ மோட்டரை பற்றி என்னை பொறுத்த ஒப்பீனியன், அது வந்து என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டை டாமினேட் பண்ணும். 100cc 110cc வண்டியை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணும். அந்த டாமினேஷனை யாராலையும் உடைக்க முடியாது. அடுத்தது ப்ரெஷர்னு அவங்க ஸ்கூட்டர் வந்து நம்பர் 3 பிளேயராக தான் இருக்குது. நம்பர் 1 பிளேயர் ஹோண்டா, நம்பர் 2 பிளேயர் வந்து டிவிஎஸ் நினைக்கிறேன். இது சப்ஸ்டான்ஷியலி நம்பர் 3 பிளேயர். இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன், ஃபைனான்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஹார்லி டேவிட்சன் டெஃபினட்டாக ஒரு மார்க்கெட் ஷேரை எடுத்துக்கும், ஏன்னா அவங்களுக்கு நல்ல பிராண்ட் நேம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் வாங்கிச்ச ஏத்தரில் 45% உங்களுக்கு கிடைக்கும். ஓலாவை இவ்வளோ ஓவர் ஹைட்டாக வாங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஹீரோவை கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏத்தரை கிடைக்கும். ரிலேட்டிவாக நீங்கள் டிவிஎஸ், பஜாஜ் இதெல்லாம் பார்க்குறச்ச ரிலேட்டிவ் டு திஸ் இந்த ஸ்டாக் தான் சீப்பஸ்ட்டு கடன் வாங்காத கம்பெனி. இதை தவிர ஹீரோ ஃபைனான்ஸ் கார்பரேட் ஒரு சப்சிடரி இருக்குது. அந்த ஹீரோ ஃபைனான்ஸ் தனியாக லிஸ்ட் ஆகிடும் கூடிய சீக்கிரம். இதுதான் ஹீரோ மோட்டார் கார்ப்பில் என்னோட ஒப்பீனியன். அடுத்தது ரிலையன்ஸ் ஏஜிஎம் வந்து August 29 வருது.
பட் நான் ஒரு பெரிய பவுண்ட் ஆஃப் சால்ட் தான் எடுப்பேன், நெட் டெட் ஃப்ரீ ஆகும்னாரு. அதை பற்றி அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. இது ஒரு பெரிய மேஸாக இருக்குது. எப்படி இந்த ஏஜிஎம்லேயும் ஜியோவை தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணுறாரா, ஜியோவை ரீட்டெயிலில் தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணுறாராங்கிற டிபேட் வரும். அந்த டிபேட் இந்த வாட்டியும் வரும். அவர் பண்ணுறாரா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஸ்பெகுலேட்டிங். என்னை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸுங்கிறது ஒரு பெரிய பிளாக் பாக்ஸ். எந்த கம்பெனி எப்படி எந்த இடத்துல கிராஸ் ஹோல்டிங்னு டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க கொடுக்கறத நம்ம எடுத்துக்கணும். அந்த பிளாக் பாக்ஸை கட்டப்பட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி தேடி எடுத்து ரிசல்ட் துறவி எடுக்கிறதுக்குள்ள வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளோ எஃபர்ட் இதில் போடுறதுல மற்ற எங்கேயாவது எஃபர்ட்டை போட்டு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி வீடியோ. கோல்டு பீஸ் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். கோல்டு விலை டெஃபினட்டாக ராக்கெட்டில் ஏறும். இன்றைக்கி ஆல்ரெடி நேற்று நான் சொன்ன மாதிரி 6670 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஆல் டைம் ஹைலேருந்து 300 ரூபாய் கேப்பில் தான் இருக்குது. உலக மார்க்கெட்டில் அது ஆல் டைம் ஹை போயிடுச்சு. கோல்டு பீஸ் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இந்த ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.